பொதுத்தமிழ்ல 10ஆம் வகுப்பு இயல் 4ல செயற்கை நுண்ணறிவு, பெருமாள் திருமொழி, பரிபாடல், விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை, இலக்கணம் பொது. இந்த டாபிக் பரிபாடல். சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். இது குரூப் 4 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுனா பரிபாடல். பரிபாடலில் எத்தனை பாடல் இருப்பதாக கூறியுள்ளனர் மற்றும் தற்போது பரிபாடலில் எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன? பரிபாடலில் எத்தனை பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளன அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, இப்போ பரிபாடல்ல எத்தனை பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். அதுல 24 பாடல்கள் கிடைத்துள்ளது. இதுதான் சரியானது. அடுத்தது பொறுத்துக. விசும்பு. விசும்புனா வானம், ஊழி, யுகம், ஊழ், முறை, தன்பெயல், குளிர்ந்த மலை, ஆர்த்தர்ப்பு, வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு, பீடுனா சிறப்பு, ஈண்டி, தெரிந்து திரண்டு. இது அப்படியே ஆன்சரை ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் பொருள் அறிகள்ல கேட்பாங்க. விசும்புனா வானம், ஊழினா யுகம், ஊழ்னா முறை, தன்பெயல்னா குளிர்ந்த மலை, ஆர்த்தருப்புனா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடுனா சிறப்பு, ஈண்டினா தெரிந்து திரண்டு. நெருப்பு பந்தாய் குளிர்ந்த பூமி என்று கூறும் நூல் பரிபாடல். நெருப்பு பந்தாய் குளிர்ந்த பூமி என்று கூறும் நூல் என்னன்னா பரிபாடல். நம் பால்விதிகள் போன்று பல பால்விதிகள் உள்ளன என்று அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பில் நிரூபித்த ஆண்டு 1924 தான் நிரூபித்திருக்காரு. நம் பால்விதிகள் போன்று பல பால்விதிகள் உள்ளன என்று அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பில் நிரூபித்த ஆண்டு 1924. இதுல முக்கியமானது எந்த வானியல் வல்லுநர் அப்படின்னு கேட்பாங்க. அமெரிக்க வானியல் வல்லுநர் யாருன்னு கேட்டாங்கன்னா எட்வின் ஹப்பில். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1924. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி என்ற பாடலின் ஆசிரியர் கீரந்தையார். இல்ல விசும்புனா வானம்னு நம்ம பார்த்தோம். ஊழினா யுகம், ஊழ்னா முறை. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி. இந்த பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க கீரந்தையார். 1300 ஆண்டுகளுக்கு முன் அண்ட பகுதியை பற்றி எழுதியவர் மாணிக்க வாசகர். 1300 ஆண்டுகளுக்கு முன் அண்ட பகுதியை பற்றி எழுதியவர் யாருன்னா மாணிக்க வாசகர். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் சிறியாக பெரியோன் தெரியின் என்ற திருவாசக பாடலை பாடியவர் மாணிக்க வாசகர். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் சிறியாக பெரியோன் தெரியின் என்ற திருவாசக பாடலை பாடியவர் யாருன்னா மாணிக்க வாசகர். கீழ்கண்டவற்றில் 8 தொகை நூல்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. 8 தொகை நூல் எதுனா பரிபாடல் தான். முதுமொழி காஞ்சி, திருக்குறள், ஏழாதி, இது மூணுமே 15 கீழ்கணக்கு நூல்கள்ல வந்துடும். அடுத்தது பொறுத்துக. ஊழ் ஊழ், அடுக்கு தொடர், வளர்வானம், வினைத்தொகை, செந்தி, பண்பு தொகை, வாரா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், இலக்கண குறிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஊழ் ஊழ்னா அடுக்கு தொடர், வளர்வானம்னா வினைத்தொகை, செந்தி பண்பு தொகை, வாரா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இது அப்படியே தலைகளை கொடுத்திருக்காங்க. 4, 3, 2, 1. ஆப்ஷன் ஏ.